வணக்கம். வைரமுத்து பேசுகிறேன். அமெரிக்க தேசிய நூலக காங்கிரசுக்காக என் கவிதைகளில் சிலவற்றை பதிவு செய்து வழங்குவதில் மகிழ்ச்சியடைகிறேன். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் என் சமகாலத்து தமிழ் மக்களின் வாழ்க்கையை, நம்பிக்கையை, கனவுகளை, உலக உறவுகளை ஒரு தமிழன் என்கிற முறையிலும், இந்தியன் என்கிற முறையிலும், ஒரு சர்வதேச மனிதன் என்கிற முறையிலும் பார்த்த பார்வைகளே என் படைப்புகள். அந்த படைப்புகளில் சிலவற்றை இங்கே பதிவு செய்ய விழைகிறேன். இந்திய துணைக்கண்டத்தின் மிக தொன்மையான மொழி என்ற பெருமையை உடையது தமிழ் மொழி. உலகத்தில் மிக பழமையான மொழிகளுள் ஒன்றாக திகழ்வது தமிழ் மொழி. இன்னும் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இருக்கக்கூடிய மிகச்சில தொன்மையான மொழிகளுள் ஒரு மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியின் 2000 ஆண்டு தொடர்ச்சியாக எங்கள் கவிதைகள் வலம் வருகின்றன. நான் இந்தியாவின் தென்கோடியில் இருக்கும் தமிழகத்தின் தென்கோடியில் இருக்கும் பழைய மதுரை மாவட்டத்தில் ஓர் எளிய உழவர் குடும்பத்தில் பிறந்தவன். என்னை சுற்றி வாழப்பட்ட வாழ்க்கை, என்னை சுற்றி இருந்த இயற்கை, நான் வளர வளர மாறி வந்த சமூக சூழல்கள், கண்ணீர், இரத்தம், வியர்வை எல்லாம் சேர்ந்து என்னை எழுத வைத்தன. 19 வயதில் என்னுடைய முதல் கவிதை நூல் வைகறை மேகங்கள் வெளிவந்தது. இந்த 47வது வயதில் 31 நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன். 5500 தொட்டுக் கொண்டிருக்கிற திரைப்பட பாடல்களை வழங்கியிருக்கிறேன். இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியர் என்ற தேசிய விருதை 4 முறை பெறுகிற வாய்ப்பை தமிழ் எனக்கு வழங்கியிருக்கிறது. இந்த ஈராயிரத்தில் புத்தாயிரத்தில் என் கவிதைகளை பதிவு செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அமெரிக்க தேசிய நூலக காங்கிரசுக்கு என் வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் கவிதை காதலித்துப்பார். உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், உனக்கும் கவிதை வரும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், கண்ணிரண்டும் ஒளி கொள்ளும், காதலித்துப்பார். தலையணையை நனைப்பாய், 3 முறை பல் துலக்குவாய், காத்திருந்தால் நிமிஷங்கள் வருஷம் என்பாய், வந்துவிட்டால் வருஷங்கள் நிமிஷம் என்பாய். காக்கை கூட உன்னை கவனிக்காது, ஆனால் இந்த உலகமே உன்னையே கவனிப்பதாய் உணர்வாய். வயிற்றுக்கும் தொண்டைக்குமாய் உருவமில்லா உருண்டை ஒன்று உருளக் காண்பாய். இந்த வானம், இந்த அந்தி, இந்த பூமி, இந்த பூக்கள் எல்லாம் காதலை கௌரவிக்கும் ஏற்பாடுகள் என்பாய். காதலித்துப்பார். இருதயம் அடிக்கடி இடம் மாறி துடிக்கும். நிசப்த அலைவரிசைகளில் உனது குரல் மட்டும் ஒலிபரப்பாகும். உன் நரம்பே நாணேற்றி உனக்குள்ளே அம்பு விடும். காதலின் திரைச்சீரையை காமம் கிழிக்கும். ஹார்மோன்கள் நைல் நதியாய் பெருக்கெடுக்கும். உதடுகள் மட்டும் சஹாராவாகும். தாகங்கள் சமுத்திரமாகும். பிறகு கண்ணீர் துளிக்குள் சமுத்திரம் அடங்கும். காதலித்துப்பார். பூக்களில் மோதி மோதியே உடைந்து போக உன்னால் முடியுமா? அஹிம்சையின் இம்சையை அடைந்ததுண்டா? அழுகின்ற சுகம் அறிந்ததுண்டா? உன்னையே உனக்குள்ளே புதைக்கத் தெரியுமா? சபையில் தனிமையாகவும் தனிமையை சபையாக்கவும் உன்னால் ஒண்ணுமா? அத்வைதம் அடைய வேண்டுமா? 5 அங்குல இடைவெளியில் அமிர்தமிருந்தும் பட்டினி கிடந்து பழகியதுண்டா? காதலித்துப்பார். சின்ன சின்ன பரிசுகளில் சிலிர்க்க முடியுமே, அதற்காக வேணும். புலன்களை வருத்தி புதுப்பிக்க முடியுமே, அதற்காக வேணும். ஆண் என்ற சொல்லுக்கும் பெண் என்ற சொல்லுக்கும் அகராதியில் ஏறாத அர்த்தங்கள் விளங்குமே, அதற்காக வேணும்.
வாழ்ந்து கொண்டே சாகவும் முடியுமே, செத்துக்கொண்டே வாழவும் முடியுமே, அதற்காக வேணும் காதலித்துப் பார். சம்பிரதாயம் சட்டை பிடித்தாலும், உறவுகள் உயிர் பிடிந்தாலும், விழித்து பார்க்கையில் உன் தெருக்கள் களவு போயிருந்தாலும், இரண்டில் ஒன்று இங்கேயே நிச்சயம். காதலித்துப் பார்.